U2 இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு தான் அயன் கர்டன் அப்படிங்கிறத நாங்கள் கூடுதலாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியன் ரஷ்யா அறிவிக்கிறாங்க. அயன் கர்டன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. பிற உலக நாடுகள் என்னதான் எவ்வளோ முயன்றாலும் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்களால எடுக்கவே முடியாது. அவங்களுடைய வான்பரப்பை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வான்பரப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஏரியல் வார்ஃபேர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஜகஜோதியாக நடந்துகிட்ருக்கு. நேற்று கூட இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 பேட்ரியாட் பேட்டரிஸ் அப்படிங்கிறத உக்ரைன் கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி அமெரிக்கா கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான காணொலியை பதிவு செஞ்சுருந்தோம். இதெல்லாம் ஏதோ போர் சம்பந்தமான ஒரு காணொலி அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடாதீங்க. இது எல்லாமே டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியில் ஒவ்வொரு நாடுகளும் எப்படி அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க, எவ்வளோ வருடங்களாக இதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபட சொல்வதற்கான ப்ரூஃப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த U2 இன்சிடெண்ட்டும் அதே மாதிரியான ஒரு ப்ரூஃப் வீடியோ தான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம ஏரியாவை நாம் கண்காணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்கிறவன் யார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு மேலே நின்று யாரோ நம்மளை வேவு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அது ஏலியன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அயல் நாடுகளே நம்மளை வேவு பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்ஃபேர், அதுவும் ஏரியல் வார்ஃபேர் எப்போதிருந்து ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆதி காலங்களிலிருந்தே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது நம்ம ட்ரோன், ஆளில்லா ட்ரோன், தற்கொலைப்படை தாக்குதல் ட்ரோன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் முந்தைய காலகட்டத்தில் வெறும் பட்டங்களை பயன்படுத்தி, வேறு எதுவுமே இல்லைங்க, பறக்கக்கூடிய பேப்பர் பட்டங்களை பயன்படுத்தி வேவு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பட்டங்களை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்த நம்முடைய மனிதர்கள் அடுத்ததாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, பலூன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பலூனை வச்சு ஒரு நாடு இன்னொரு நாடை வேவு பார்க்கலாம், ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை வேவு பார்க்கலாம், ஒரு ஏரியா இன்னொரு ஏரியாவை வேவு பார்க்கலாம் அப்படின்னு கண்டுபிடித்தது 1790களில் ஃப்ரெஞ்ச் ஏரோஸ்டாட்டிக் கோப்ஸ் அப்படிங்கிறவங்க தான். ரெவல்யூஷனரி வார்ஸ் வரும்போது அதை கண்காணிப்பதற்காக பலூன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் இதுதான் முதல் ஏரியல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெவல்யூஷனரி வார்ஸ் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒப்சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண பலூன் அப்படிங்கிறது நாளடைவில் என்னதான் மாறுது, பெரிய அளவில் ஒரு நாடு இன்னொரு நாடை வேவு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக மாறுது. கடைசியாக கூட தைவானை வேவு பார்ப்பதற்கு சீனாவினுடைய பலூன் பறந்து போனது, அமெரிக்காவை வேவு பார்ப்பதற்கான ஸ்பை பலூன் அப்படிங்கிறத சீனா அனுப்புனாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே நாம் கேள்விப்பட்டோம். 2023 2024 நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நான் சொல்கிறது 1760களிலேயே பலூனை வச்சு ஸ்பை வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான். கொஞ்சம் புதுமையானது தான் இருக்கும், ஆனால் இது உண்மை. 1760லேருந்து 1790 95 இந்த காலகட்டத்திலலாம் ஸ்பை பலூன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தாலும் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டோடுது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஏரியல் வார்ஃபேரில் அடுத்தபடியாக விமானங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். விமானங்கள், நாம் இப்போ நிற்பது எல்லாமே வேர்ல்டு வார் தான். முதல் வேர்ல்டு வார், த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். முதல் வேர்ல்டு வாரில் தான் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அதன் வழியாக நம்ம என்ன செய்யலாம், யுத்தம் செய்யலாம், பிற நாடுகளை கண்காணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரோம். அந்த முடிவு ஒரு முயற்சியாக மாறுது. அந்த முயற்சி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அந்த வேர்ல்டு வாரினுடைய கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது தான் ஏரியல் வார்ஃபேரில் நம்ம யூஸ் பண்ண ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெக்கானிசன்ஸுக்காக மட்டும், உளவு வேலை பார்ப்பதற்காகவும் கண்காணிப்புக்காக மட்டும் பயன்படுத்திட்டு இருந்த இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் நாளடைவில் என்ன செய்ய ஆரம்பித்தது, ஏரியல் டாக் ஃபைட்டுக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த ஏரியல் டாக் ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு விமானப்படையும் இன்னொரு நாட்டு விமானப்படையும் மோதிக்கொள்வது தான். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம், இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்துருச்சு, முதல் வேர்ல்டு வார் வந்துருச்சு, அதோடி வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தான் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. இந்த ஏரியல் வார்ஃபேர்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நாடுகள், இதெல்லாம் காலாட்படையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பீரங்கிகள்லாம் ஒன்றுமே கிடையாது, இராணுவம்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம என்ன செய்யணும், ஏரியல் வார்ஃபேரில் நம்ம முன்னிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாற்றி புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச நிறைய பிளேன்ஸ், வார் பிளேன்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வாரினுடைய அந்த போக்கை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம்.
செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு கட்டத்துக்கு மேலே அணுகுண்டை தயாரித்ததோடி அது முடிவடைகிறது. அணுகுண்டை பயன்படுத்தியதோடி செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது முடிவடைந்து 3வது உலக யுத்தம் எப்போது அப்படிங்கிற கேள்வி பிறந்து நிற்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், மிசைல் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ரேடாராக இருக்கட்டும், சொல்லப்போனால் செகண்ட் வேர்ல்டு வாரின் போது தான் ரேடார் ரெவல்யூஷனரி அப்படிங்கிறது நடந்தது. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய முக்கியமான ஒரு தருணம் 2வது உலகப் போர்லேருந்து ஆரம்பிக்குது. அடுத்ததாக நடந்தது தான் கோல்டு வார். நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் வரதான் நம்ம உலக நாடுகள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கோல்டு வாரை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. 2 நாடுகளுக்கு இடையே கடுமையான போட்டி. அமெரிக்காவா ரஷ்யாவா, நீயா நானா, ஆண்டனியா பாஷாவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த 2 நாடுகள் மோதிக்கொள்ளும் போது ஒரு நாடை இன்னொரு நாடு வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கருத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆல்ரெடி செகண்ட் வேர்ல்டு வார்லேயே ஃபைட்டர் ஜெட், ரெகானிசன்ஸு, லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்த பிறகும் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் சாம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை பற்றிலாம் அமெரிக்கா பெரிய அளவில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கிடைத்த பிறகு சோவியத் யூனியன் ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்க, சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸில் சும்மா கில்லியாக விளையாடுறாங்க. அப்படி கில்லியாக விளையாடும் போது தான் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், நாம் என்ன செஞ்சாலும் அமெரிக்கா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ தூரமாக நின்று மேலேருந்து யாரோ நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க. கடவுளா அப்படின்னு பார்த்தா கடவுள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பிளேன் அப்படிங்கிறது மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கண்ணு கட்டின தூரம் வர அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேடார் வர அது சிக்கவே இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் புதிய ஒரு ரேடார் டெக்னாலஜியும் அதே மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் சாதாரண மிசைல் கிடையாது, சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சாம் அப்படிங்கிறது தான். ஸோ பூமியிலிருந்து வானுக்கு ஏவி விடக்கூடிய அந்த மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைலை கண்டுபிடிக்கிறாங்க. அதே நவீன ரேடார் டெக்னாலஜியும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அந்த ரேடாரில் ஒரு பிளேன் அப்படிங்கிறது விழுகுது. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 13 மைல் உயரத்தில் ஏதோ ஒன்று பறக்குது. ஆனால் அடிக்கடி இது பறக்குது அப்படிங்கிறத சோவியத் யூனியன் ரஷ்யா உணர்ந்து விட்டார்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் மே மாதம் 5ஆம் தேதி 1960 சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு மேலே ஏதோ ஒன்று பறந்துக்கிட்டே இருக்குது. அதை வீழ்த்துறதுக்கான அனுமதியை நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகிதா எஸ் குருச்சேவ் அப்படிங்கிற தலைவரிடம் உத்தரவை கேட்டு நிற்கிறார்கள் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய இராணுவம். என்ன நடந்தாலும் சரி, அங்கே யார் அடித்தாலும் சரி, யார் வீழ்ந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும், முதல் அறிவிப்பு நமக்கு மட்டும் இருக்கணும், சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு மட்டும் இருக்கணும். இது பற்றியான எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில் லீக் அவுட் ஆகக்கூடாது. ரொம்ப சஸ்பென்ஸாக இந்த ஒரு டாஸ்க்கை முடிச்சிருங்க அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. எல்லாம் தயாராக இருக்குது. அமெரிக்காவுக்கு தெரியாது சோவியத் யூனியன் ரஷ்யாவிடம் 13 மைல் கடந்து வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மிசைல் அவங்க தயாரிச்சிட்டாங்க, அதை சோதித்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இன்னும் தெரியலை. கரெக்டாக மே மாதம் 5ஆம் தேதி 1960 அமெரிக்காவினுடைய U-2 ரெகானசன்ஸ் பிளேன் அப்படிங்கிறது சுட்டு வீழ்த்தப்படுது. சுட்டு வீழ்த்த இந்த பிளேன் கீழே விழுகுது. கீழே விழுந்த இந்த செய்தி யாருக்கும் சொல்லலை. 2 தினங்கள் யாரும் எதை பற்றியும் பேசலை. அமெரிக்காவினுடைய இன்வென்ட்ரியில் ஒரு பிளேன் மிஸ் ஆகுது. கடைசியாக சோவியத் யூனியன் ரஷ்யா மேலே பறந்துச்சு. அதன் பிறகு அந்த விமானம் அமெரிக்காவிடம் திரும்பவில்லை. ஏதோ ஒரு சிக்னல் மட்டும் கிடச்சிருக்கு, அது கீழே விழுறதுக்கான சிக்னல். ஆனால் அப்படி கீழே விழுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அமெரிக்கா நினைக்கிறாங்க அது ஒரு என்ஜின் ஃபெயிலியராக இல்லாட்டி வேறு ஏதாவது மால் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், கண்டிப்பாக யாரும் அதை வீழ்த்தியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்புகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கான மிசைல்ஸ் எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, 2 தினங்களில் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்கை கொடுக்குறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா. இந்த குருச்சேவ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். எஸ், நாங்கள் ஒரு பிளேனை வீழ்த்தி விட்டோம். சாதாரண பிளேன் கிடையாது, எங்கள் தலைக்கு மேலே எங்களையே வேவு பார்த்துட்டு இருந்த U-2 பிளேன், அதாங்க ரெகானசைன்ஸ் உளவு விமானம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கண்காணிப்பு உளவு விமானம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஷாக்கிங். அந்த விமானி எங்களிடம் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவால் நம்ப முடியலை. ஒரு கட்டத்தில் உளவு விமானமா சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கா, நான் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா அந்த விமானியை காப்பாற்றுவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில் வராங்க. கடைசியாக அவருக்கு 10 வருட தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியன் ரஷ்யா சொல்கிறாங்க. அமெரிக்கா பதறுது. ஏன்னா அப்படி ஒரு விமானிக்கு ஒரு தண்டனை கிடைத்து விட்டது என்றால் இதே மாதிரியான விமானிகள் பயப்படுவாங்க. சோவியத் யூனியன் ரஷ்யாவை வேவு பார்ப்பதற்கு விமானிகளுடைய பயம் அமெரிக்காவுக்கு ஒரு தடையாக இருந்தது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும். வேறு வழியே இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்காக ரொம்ப பெரிய அளவில் ஸ்பை வேலையில் ஈடுபட்ட ஒரு நபரை இவர் கூட ட்ரேட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் முதல் ஏரியல் வார்ஃபேர்னுடைய ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது நடக்குது. அவரை நீங்கள் அனுப்பி உன்னுடைய அந்த ஒரு பைலட்டை அங்கே அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சோவியத் யூனியன் ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற 2 பேர் பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறாங்க. இதை தான் U-2 இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த U2 இன்சிடென்ட்டுக்கு பிறகு சோவியத் யூனியன், ரஷ்யா மறுபடியும் அவங்களுக்கு தேவையான உளவு விமானங்கள், அவங்களுக்கு தேவையான சேட்டலைட், அவங்களுக்கு தேவையான ரெகானசன்ஸ் ரேடார் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனால் சோவியத் யூனியன், ரஷ்யா மறுபடியும் அயன் கர்டனுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பல விமானங்கள் நம்ம தலைக்கு மேலே, ஏன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன கூட பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி மறுபடியும் ஏரியல் வார்ஃபேர் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக மாறுது. அந்த இடத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம் நாம. 2024 ஏரியல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம், லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 2 லாங் ரேஞ்ச் சிஸ்டம் வந்தாலும் அதை தாக்கி அழிக்கக்கூடிய மிசைல்ஸ் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி ஹைப்பர்சோனிக் மிசைல் இருந்து பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் வர எல்லாத்தையும் உருவாக்கி காத்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நீங்களாம் என்னப்பா பாப்பா விளையாட்டு, நான் தான்ப்பா பெரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறது ட்ரோன். ஆளில்லா விமானங்கள், ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற பரிணாம வளர்ச்சி அடைந்து நிற்கிறது. ஒரு ட்ரோன் அழிச்சா மட்டும் போதாது, 1000 ட்ரோன் ஒரே ஒரு டாஸ்க்குக்காக ஏவி விடப்படும். 1000 ட்ரோனையும் அழிச்சாதான் அந்த டாஸ்க்கை நம்மளால் காப்பாற்ற முடியும், அந்த டார்கெட்டை நம்மளால் காப்பாற்ற முடியும். 1000 ட்ரோனில் ஒரு ட்ரோன் இருந்தாலும் அந்த டார்கெட்டை அழிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. என்னப்பா ஸ்வாம் ட்ரோன்ஸே இப்படி சக்கப்போடு போட்டுட்டு இருக்கும்போது தான் நெட்வொர்க் சென்ட்ரிக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாது. 10 ட்ரோன் ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி பறக்கும், இன்னொரு 10 ட்ரோன் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி பறக்கும். அந்த 10 ட்ரோனில் ஒரு ட்ரோன் ஒரு மெசேஜ் அனுப்பிவிடும் சேட்டலைட்டுக்கு, சார் எங்களால் முடியலை, அந்த ஜோன்லேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன் அனுப்பக்கூடிய சிக்னல் வழியாக 20 ட்ரோன் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் ஆக்டிவேட் செய்யப்படும். அப்படி ஆக்டிவேட் செய்யப்பட்ட இந்த ட்ரோன் வேறொரு மிசைல் கூட கம்யூனிகேட் பண்ணும், ராசா நான் கிளம்ப போகிறேன், என் பின்னாடி நீ வாரியா அப்படிங்கிறது தான். இந்த மிசைல் திருப்பி ட்ரோனுக்கு அனுப்புது ஒரு சிக்னல், நீ ஸ்வாம் ட்ரோனாக கிளம்பு, நான் பின்னாடி வரேன், உன்னை எவனாவது அழிச்சிட்டானா பரவாயில்ல, நான் என்ன செஞ்சிடறேன், அப்படியே ஏறி அந்த டார்கெட் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த 2 பேருடைய கம்யூனிகேஷனையும் சேட்டலைட் ரொம்ப பெரிய அளவில் வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே இன்னொரு பிளேன் பறந்துட்டு இருக்கு, அந்த பிளேன்லையும் இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரில் வந்து நம்ம நிற்கிறோம். இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த சக்தியினுடைய ஒட்டுமொத்த குடுமி அப்படின்னு சொல்லலாம். இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத யார் பிரேக் பண்ணுறாங்களோ, இதிலிருந்து யார் விடுபடுறாங்களோ, எந்த நாடு விடுபடுதோ அந்த நாட்டுக்கு தான் பெரிய அளவில் சக்ஸஸ். அதற்காகத்தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத நம்முடைய யங்கர் ஜென்ரேஷன் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் நிறைய டிவைசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இஎம்பி டிவைசஸாக இருக்கட்டும், இல்லை லேசர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. 2024 இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் பரிச்சயமான பெயர்களாக இருக்கிறது. ஆனால் 1790களில் தொடங்கின அதே உளவு வேலையை தான் இன்றைக்கும் நாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது காலங்கள் மாறினாலும் உளவு பார்ப்பது அப்படிங்கிறது மாறாமலே நிற்கிறது. இதையும் தாண்டி ஏரியல் வார்ஃபேரில் வேறு ஏதாவது சிஸ்டம் வருமா அப்படின்னு பார்த்தா கடைசியாக வந்து நிற்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஓவர் கம் பண்ணுறது, அதுவும் ஏரியல் வார்ஃபேரில் ஓவர் கம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான போர்ஷன் தான். பார்க்கலாம் அடுத்தடுத்த டெக்னாலஜி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நிறைய டெக்னாலஜி ஓரியன்டாக சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.